السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பிற்குரிய உலமாக்களே, மாணவ கண்மணிகளே, நாம் நம்முடன் ஒரு ஆண்டு காலமாக இருந்து வந்த இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு 1435 ஆண்டு நம்மிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2 நாளில் நம்மை விட்டும் முழுவதுமாக அது சென்றுள்ளது. மணிகள் நாளாக, நாட்கள் வாரங்களாக, வாரங்கள் மாதமாக, மாதங்கள் ஆண்டாக இப்படியாக பெருகிக் கொண்டு சென்றாலும் கடைசியில் அதற்கு ஒரு முடிவு. ஆண்டு முடிந்துவிட்டது. உலகிலே தோன்றிய அனைத்து பொருளும், உலகிலே இருக்கின்ற எல்லாமே ஒரு காலத்தில் நிச்சயமாக ஒரு முடிவை அடையும். அதில் மாற்ற கருத்துக்கு இடமில்லை. ஒரே ஒருவன், அல்லாஹ் ஒருவன். அத்தனையையும் படைத்த அல்லாஹ் அவன் மட்டும் அழியாதவன், பாக்கியாக இருப்பவன்.
குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாம் அழிந்துவிடும். நீங்களும் அழிந்து விடுவீர்கள், நானும் அழிந்து விடுவேன். நம்முடைய குடியிருப்போது அழிந்துவிடும். நாம் வாழ்கின்ற பூமியில் நம்மை சுற்றிருக்கின்ற கடல்கள், மலைகள், காடுகள் அத்தனையும் அழிந்துவிடும். அன்பானவர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மை நாமே விசாரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு ஆண்டு காலத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, நம்முடைய பண்புகள் எப்படி இருந்தன, முறையாக நடந்தோமா, சரியாக நடந்தோமா, கடமைகளை நிறைவேற்றினோமா, இப்படிப்பட்ட விசாரணைகள் எல்லாம் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதர்களுடைய நிலை என்னவிருக்கிறது, மற்றவர்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது, அவர் என்ன செய்கிறார், இப்படித்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உன்னை நீ பார், உன் குறைகளை பார், உன்னுடைய செயல்பாடுகளை பார். அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், என்னை ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களை எல்லாம் படைத்தவன் நான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மூமின்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து கீழ்ப்பணிந்து நடங்கள். அல்லாஹ் எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை செய்யுங்கள். அல்லாஹ் எதை ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எதை ஆகமாக்கியிருக்கிறானோ அதில் வீண் விரயம் செய்யாதீர்கள். இத்தகுல்லாஹ், இதற்குத்தான் பெயர் தக்வா. அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஹராமிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆகமாக்கப்பட்ட விஷயத்தில் தேவையான அளவிற்கு முறையாக பயன்படுத்த வேண்டும், செயல்பட வேண்டும். சொல்லிவிட்டு சொல்கிறான், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணிந்து நடங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், நாளை ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள், ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு நஃப்சும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாயிற்று. அந்த அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இந்த உலகத்திலே உன்னை நான் ஒரு சோதனைக்காக அனுப்பியிருக்கிறேன், படைத்திருக்கிறேன், சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். இஷ்டப்பிரகாரம் வாழ்கின்றாயா, என்னுடைய கட்டளைக்கு கீழ் பணிந்து முறையா வாழ்கிறாயா என்று சோதித்து பார்ப்பதற்காக. ஆகவே இந்த உலகத்தில் இருந்து நீ மரணம் அடைந்து விட்டால் என்னிடம்தான் நீ வருவாய். அந்த வருகின்ற அந்த நாள், அதுதான் கியாமத் நாள், அதுதான் விசாரணையுடைய நாள். அந்த விசாரணையுடைய நாளிலே என் முன் இருக்கும் போது நீ எதை அனுப்பியிருக்கிறாய், உலகிலே வாழும் போதே சிந்தித்துப்பார். ஒவ்வொரு நாள் காலையிலையும் சிந்தி, இரவிலும் சிந்தி, வாரத்தில் ஒரு நாள் சிந்தித்துப்பார், மாதத்தில் ஒரு நாள் சிந்தித்துப்பார், இல்லையா ஆண்டுக்கு ஒரு துறையாவது சிந்தித்து பார்த்து உன்னை
ஒழுங்குபடுத்து, எதை நீ அனுப்பியிருக்கிறாய் என்று. இதுதான் முஹாசபத்துன் நஃப்ஸ். ஒவ்வொரு மனிதனும் தன்னை விசாரணை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னை விசாரணை செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் என்று சொல்லியதற்கு முன்பும் இத்தகுல்லாஹ் என்று சொல்கிறான், அதற்கு பின்பும் இத்தகுல்லாஹ் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால்தான் நம்மை நாமே விசாரிக்கின்ற இந்த நிலை நமக்கு ஏற்படும். நம்முடைய குறைகளை நாம் பார்ப்போம், இல்லை என்றால் அடுத்தவர் என்ன செய்கிறார், இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். அதே குறையை நாம் செய்து கொண்டிருப்போம், இன்னொருவர் செய்தால் வருகின்றவர்கள் போகின்றவர்கள் எல்லோரிடமும் அவரை பற்றி பற்ற வைப்பதுதான் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது, அவருடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, ஜினு ஆமாலக்கும் கப்ல அன் துஸனு. உங்களுடைய நஃப்ஸை, உங்களை நீங்கள் கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பு, நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு, மஹ்ஷர் மைதானத்திலே நிறுத்தப்பட்டு என்ன செய்தாய், ஏன் செய்தாய் என்றெல்லாம் அல்லாஹ் கேட்பான். லா தக்வா மின்கும் ஹாஃபியா, உங்களால் எதையும் மறைக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது, தப்பி ஓட முடியாது. அந்த விசாரணைக்கு முன்பு இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கும்போது உங்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள். ஜினு ஆமாலக்கும் கப்ல அன் துஸனு, உங்களுடைய அமல்கள் நிறுத்தப்படுவதற்கு முன்பு நீங்களே நிறுத்தி பாருங்கள். ஃபஜ்ருடைய 2 ரக்அத் நான் தொழுதேனே, எப்படி தொழுதிருக்கிறேன்? ஜமாத்துடன் தொழுதேனா? ஒரு ரக்அத் பிந்தி வந்தேனா? அப்படி என்றால் அதற்கு காரணம் என்ன? அல்லது ஜமாத்து எல்லாம் முடிந்து தனியாக தொழுதேனா? இல்லை, ஃபஜ்ருடைய தொழுகைக்கே வராமல் வீட்டிலே நிம்மதியா தூங்கிக் கொண்டிருந்தேனா? எல்லா முசல்லிகளும் மோமின்களும் பள்ளிவாசலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது துணிச்சலாக நான் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அந்த நேரத்தில் கடைத்தெருவுக்கு சென்று கொண்டு டீயை குடித்துக் கொண்டிருந்தேனா? முச்சந்தியில் நின்று கொண்டிருந்தேனா? அல்லது பயிருக்கு சென்று கொண்டிருந்தேனா? சிந்தித்து பாருங்கள். இந்த சிந்தனைகள் ஒரு தடவை, 2 தடவை அல்லது 10 தடவை வந்தால் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து விடுவீர்கள். தொழுகின்றவர்கள் தங்களுடைய தொழுகை எப்படி இருந்தது, நோன்பு நோற்றவர்கள் தங்களுடைய நோன்பு எப்படி இருந்தது, ஜகாத்து கொடுத்தவர்கள் தங்களுடைய ஜகாத் எப்படி இருந்தது. ஜினு ஆமாலக்கும் கப்ல அன் துஸனு, அல்லாஹ்வுக்காக தொழுவோமா, யாருக்கும் பயந்து தொழுவோமா? அல்லாஹ்வுக்காக தொழுவோமா, மற்றவர்கள் குறை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தொழுவோமா? அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிய பின்பு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கொடுக்கின்ற அந்த 5 நிமிடம் 10 நிமிடம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தில் இருந்தோமா, அல்லது அலட்சியமாக எதையெதையே நினைத்துக் கொண்டிருந்தோமா? இதுதான் அமல்களை எதிர்பார்ப்பது. அப்படி ஒவ்வொரு அமலும் செய்து முடித்த பின்பு என்னுடைய இந்த லோகருடைய தொழுகை, என்னுடைய இந்த ஜும்மாவுடைய தொழுகை இப்போது பயான் செய்யப்படுகிறது, பயான் கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நான் அங்கே பேசப்படுகின்ற விஷயத்தை கேட்கிறேனா, அல்லது எங்களுக்கு மத்தியில் நாங்கள் கதை பேசிக் கொண்டிருக்கிறோமா? ஏதோ பேசுகின்றார்கள், அவர்களின் கடமை.
காதலில் விழுவது விழட்டும், விழாமல் இருப்பது விழாமல் இருக்கட்டும் என்ற நோக்கில் இருக்கிறோமா? சூதனு ஜினு ஆமாலக்கும் கபுலான் சூதனு ஃபஇன்னஹு அஹ்வன அலைக்கும் ஃபில் ஹிசாபி ரதா. இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை விசாரணை செய்தால் நாளைக்கு அல்லாஹ்வுடைய முன்னால் விசாரணைக்காக நிறுத்தப்படும் போது மிக இலகுவாக வெற்றி பெற்று விடுவீர்கள். சிம்பிளாக பாஸ் செய்து விடுவீர்கள். இன்னஹு அஹ்வன அலைக்கும் ஃபில் ஹிசாபி ரதா. அன்பானவர்களே, இதுதான் உண்மை நிலை. நாம் திருந்துவதற்கு, நாம் உயர்வதற்கு, நாம் சிறப்பை பெறுவதற்கு, நம்முடைய குறைகள் நீக்கப்படுவதற்கு, அலட்சியங்கள் அகற்றப்படுவதற்கு சொல்வார்கள் பெருமானார், அல் கையீஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அல் கையீஸ் மன் தான நஃப்ஸஹு, தான ஹாசப, தானவுக்கு பொருள் அரபு மொழி. இமாம் குருமதி போன்ற முஹத்திஸீன்கள் எல்லாம் தான என்பதற்கு ஹாசப. அது கையீஸ் மன் தான நஃப்ஸஹு. கெட்டிக்காரன் யார் தெரியுமா? நபி சொல்கிறார்கள். புத்திசாலி யார் தெரியுமா? மன் தான நஃப்ஸஹு, யார் தன்னைத்தானே விசாரணை செய்து கொள்கிறானோ, தன்னைத்தானே கணக்கு கேட்டுக் கொள்கிறானோ. அமில லிமா பஅதல் மௌத், நான் இங்கே நிரந்தரமாக இருக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு நான் மரணம் அடைவேன், மரணம் அடைந்த பின்பு நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவேன், எனக்கு அங்கே சொர்க்கம் இருக்கிறது அல்லது நரகம் இருக்கிறது, தப்பி தவறி கூட நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுகின்ற சொர்க்கலோகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக யார் அமல் செய்கின்றார்களோ அந்த அமல்கள் தொழுகையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. தொழுகையும் ஒன்று. அந்த அமல்கள் குர்ஆன் ஓதுவதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, குர்ஆன் ஓதுவதும் ஒன்று. அந்த அமல்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ராகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, அதுவும் ஒன்று. நாம் நம்முடைய நண்பர்களிடத்தில் பழகுகிறோமே, அதுவும் மரணத்திற்கு பின்னால் பயன் தரக்கூடியதாக ஆக்க முடியும். நம்முடைய உற்றார் உறவினர்களிடத்தில் சேர்ந்து வாழ்கிறோமே, அதையும் ஆக்க முடியும். நம்முடைய மனைவிக்கு அன்பாக ஆசையாக ஒரு கவலம் உணவை நாம் ஊட்டுகின்றோமே, அதையும் லிமா பஅதல் மௌத்துக்காக ஆக்க முடியும். கடைகளில் உட்கார்ந்து வியாபாரம் செய்கின்ற அந்த வியாபாரத்தையும் மறு உலகத்தினுடைய மௌத்துக்கு பின்னால் பயன் தரக்கூடியதாக ஆக்க முடியும். ஆனால் கையீஸாக இருக்க வேண்டும், புத்திசாலியாக இருக்க வேண்டும். புத்திசாலியா நபி சொல்லிவிட்டார்கள், உங்களை நீங்கள் விசாரணை செய்வீர்கள் என்றால், உங்களிடம் என்ன குறைகள் இருக்கிறது என்று சுண்டி பார்த்தீர்கள் என்றால், தட்டி பார்த்தீர்கள் என்றால், நாம் ஓட்டை பானையா அல்லது சரியான பானையா என்று அந்த ஓட்டையை கலைந்து லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்கு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் நீங்கள் புத்திசாலிகள். அல் கையீஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிஸ் மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹி. புத்திசாலிக்கு எதிராக தோற்று போனவன், தோல்வி அடைந்தவன், ஒன்றுக்கும் உதவாதவன், எதையாவது சொன்னால் என்னால் முடியாத ஹஜ்ரத், அதை செய் என்று சொன்னால் எனக்கு தெரியாத ஹஜ்ரத், இப்படியாக எதை சொன்னாலும் தெரியாது தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் ஆஜிஸ், இயலாதவர்கள், ஆற்றல் இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள். யார்? மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா, தன்னுடைய மன விருப்பத்தின்படி மன ஆசையின்படி நடந்துவிட்டு வதமன்னா அலல்லாஹி, எப்படியும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்கணும்,
நாளைக்கு என்ன விசாரித்து என்ன நரகத்துல போறதுல போய் அல்லாஹ்வுக்கு என்ன லாபம் இருக்க போகிறது? அல்லாஹ் தான் பெரிய மன்னிப்பாளன் ஆயிற்று, அல்லாஹ் தாராளமானவனா ஆயிற்று, நான் தப்பு தான் செய்யறேன், இருந்தாலும் அல்லாஹ் தாலா என்னை தண்டிக்க மாட்டான் என்று எல்லா தப்புகளையும் செய்துவிட்டு அல்லாஹ்வின் மீது பெரும் எண்ணத்தை வைத்து நான் நிச்சயமா சொர்க்கலோகத்துக்கு போவேன் என்று யார் ஏமாந்து கொண்டிருக்கிறார்களோ, இதெல்லாம் ஒரு தப்பா? சர்வசாதாரணமான வாழ்க்கை. தப்பு செஞ்சிருப்பாங்க, தப்பு செஞ்சா இதை விட பெரிய தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியல, இதை போய் ஒரு தப்புன்னு சொல்றீங்களே அப்படின்னு நியாயப்படுத்துவாங்க. அன்பானவர்களே, நபி சொல்றாங்க, இவர்களெல்லாம் தோற்று போனவர்கள், இவர்களெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். அல்-ஆஜிஸ் மன் அத்பா நஃப்ஸஹு ஹவாஹா வதமன்னா அலல்லாஹ். சிந்தித்து பாருங்கள், நபி சொன்ன கை புத்திசாலியில் நாம் இருக்கிறோமா? நபி சொன்ன ஆஜிஸ் கோபலாசில் நாம் இருக்கிறோமா? ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கையில் தான் இருக்கிறது. விசாரணை இங்கேயே ஆரம்பித்து விட வேண்டும், இப்பொழுதே ஆரம்பித்து விட வேண்டும். நாம் மனிதர்கள் தானே, வானவர்கள் அல்லவே. ஆக தப்புகள் நடக்கும், தவறுகள் நிகழும். இருந்தாலும் அந்த தவறுகளை இந்த விசாரணையின் போது நாம் நினைத்து பார்க்கும் போது, சிந்திக்கும் போது, இப்படி தப்பு நடந்துவிட்டதே என்ற ஒரு கைசேர உணர்வு வருகிறதே, அந்த உணர்வுக்கு பின்னால் தெரிந்து கொள்கிறோமே, அவர்கள் தான் தெரிந்து கொள்கிறார்களே, அவர்கள் தான் உண்மையான மனிதர்கள். லா உக்ஸிமு பின்-நஃப்ஸில் லவ்வாமா, குர்ஆனிலே சொல்லுவான். லா உக்ஸிமு பின்-நஃப்ஸில் லவ்வாமா, தன்னைத்தானே பழித்துக் கொள்ளும் ஆன்மாவின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான். பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேனே, நான் மனோ இச்சையின்பிரான் நடந்து விடுவார்கள். இப்படி என் மனசுக்கு நான் கட்டுப்பு நடந்துட்டேனே, இது தப்பாயிற்று, இது ஹராம் ஆயிற்று என்று யார் வருத்தப்படுகிறார்களோ அவர்களும் நல்லவர்கள் தான். ஏன்? திருந்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் தப்புன்னு சொன்னா அப்படின்னு யார் தப்பை செய்துவிட்டு அலட்சியப்படுத்துகிறார்களோ பாவங்களை, அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். லா உக்ஸிமு பின்-நஃப்ஸில் லவ்வாமா. ஒரு கவலம் உணவை சாப்பிட்டால், இந்த உணவை நான் சாப்பிட்டேன், ஏன் சாப்பிட்டேன், எதற்காக சாப்பிட்டேன், இந்த உணவு எப்படி கிடைத்தது என்று அங்கே சிந்தனை வர வேண்டும். தப்பித்தவை ஹராமான உணவாக இருந்தால் அங்கே மன உளைச்சல் ஏற்பட வேண்டும், வருத்தம் ஏற்பட வேண்டும். அடுத்து இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை என்னுடைய வாழ்க்கையை நான் உண்டாக்கவே மாட்டேன். ஒரு முடக்கு தண்ணீராக இருந்தாலும் அதுதான். இந்த நஃப்ஸ் நம்மிடம் இருந்தாலே நாம் நிச்சயமாக நஃப்ஸை முத்துமையின்னா பெற்றுவிடுவோம். அன்பானவர்களே, நஃப்ஸ் பிரதானமாக 3 விதத்தில் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும். நஃப்ஸே முத்துமையின்னா, நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே லவ்வாமா பிரதானமானது. நிறைய வகையில் பார்த்தா பிடிப்பார்கள். ஆனால் இந்த 3ஐ நாம் புரிந்து கொண்டாலே போதும். நஃப்ஸே அம்மாரா, பாவங்களை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கின்ற நஃப்ஸ். எல்லாம் ஹராம், பார்ப்பது ஹராம், கேட்பது ஹராம், சாப்பிடுவது ஹராம், பேசுவது ஹராம், நடப்பது ஹராம், எல்லாம் ஹராம். இந்த தன்மை யாருக்கு இருக்குதோ அவங்க நஃப்ஸ் பாவங்களை ஏவும் நஃப்ஸ் என்று அர்த்தம். இன்னொரு நஃப்ஸ் முதுமையின்னா, அமைதி பெற்றுவிட்ட நஃப்ஸ். பாவங்களை எல்லாம் அது வெறுத்து தொழுகையை கொண்டு இபாதத்துகளை கொண்டு அமைதி பெற்றுவிட்ட நஃப்ஸ், உன்னதமான நஃப்ஸ். மிக மோசமான நஃப்ஸ் அம்மாரா. அல்லாஹ் நம்மை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். மிக உயர்ந்த நஃப்ஸே முத்துமையின்னா, அந்த பாக்கி நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இடையில் இருப்பது தான் நஃப்ஸே லவ்வாமா. தப்பு செய்து விட்டோம், வருந்துகிறோம்,
வருத்தம் அடைகிறோம், தௌபா செய்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், அந்த தப்பு இனிமேல் வரக்கூடாது என்று நாம் உறுதி எடுக்கிறோம் என்றால் இந்த நஃப்ஸுக்கு சொந்தக்காரர்கள் நஃப்ஸுல் லவ்வாமா. அன்பானவர்களே, நம்முடைய பெரிய பெரிய மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பார்க்க வேண்டும், அல்லது அவர்களை பற்றி பேசும் இடத்திலே நாம் உட்கார்ந்து பயான்களை கேட்க வேண்டும். வரலாறுகளை படிக்கின்ற பழக்கமே இல்லை. படித்தால்தான் நமக்கு உள்ளத்திலே ஒரு விதமான அச்சம் ஏற்படும், ஒரு ஆசை ஏற்படும். வலியுல்லாக்களுடைய, சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கும்போது நம்மை நாம் தூசாக கண்டு கொஞ்சமாவது முன்னேறுவோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த அந்த அவர்களுக்கு நிகராக உலகத்திலே யாருமே இல்லை. அந்த அபூபக்கர் சித்திக் ஒரு நாள் தங்களுடைய நாவின் மீது கையை வைத்துக் கொண்டு அல்லது நாவை பிடித்து என்ன சொன்னார்கள்? ஹாதா அவ்ரதனி ஃபில் மவாரி, ஹாதா அவ்ரதனி ஃபில் மவாரி. இதோ இந்த நாக்குத்தான் என்னை வேண்டாத இடங்களுக்கு, அபாயமான இடங்களுக்கு, முரணான இடங்களுக்கு எல்லாம் இதை கொண்டு செல்லக்கூடிய நாக்காக இருக்கிறது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு பெரிய விளைவு. சாதாரணமான சதை துண்டுதான், நரம்பு எலும்பு இல்லாத. ஆனால் அந்த நாக்கு செய்கின்ற விளைவுகள் இருக்கிறது, பெரும் விளைவு. அவரதனி அல் மவாரி என்று சொன்னார். அன்பானவர்களே, அபூபக்கர் சித்திக்குடைய நிலை என்ன? தன்னை விசாரிக்கிறார்கள், தன்னை பற்றி நினைத்து பார்க்கிறார்கள். அவர்களிடத்தில் தப்பு நடப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறே இல்லை. அவர்கள் அப்படியெல்லாம் இருந்தும் கூட நான் சாதாரணமான ஒரு ஆள், என்னுடைய நாவிலிருந்து உண்மைக்கு மாறான பேச்சுகள் வந்துவிடக்கூடாது, என்னுடைய நாவிலிருந்து யாரை பற்றியும் புறம் பேசிவிடக்கூடாது போன்ற எண்ணங்கள் வந்து அது மவாரி என்று சொன்னார்கள். அடுத்து அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு அடுத்த அந்தஸ்தை பெற்றிருப்பவர்கள் சையதுனா உமர் அமீருல் முஃமினீன் அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உமர் இப்னு கத்தாப் வெளியே புறப்பட்டார்கள், நானும் புறப்பட்டேன். ஒரு தோட்டத்திற்கு சென்றார்கள். அங்கே அந்த தோட்டத்தில் வல்லாஹி லத்தத்தகியன் அல்லாஹ் அவளை அஜிபன். உமரே, ஷபா ஷபா, பெரும் அந்தஸ்தில் இருக்கிறார், பெரும் பதவியில் இருக்கிறார், அமீருல் முஃமினீன். ஆனால் அல்லாஹ்வுக்கு பயப்படுவார். அமீருல் முஃமினீன் என்ற ஒரு துணிவு, ஒரு பெருமை உனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவாய். அல்லாஹ்வுக்கு பயப்படு. அப்படி நீ அமீருல் முஃமினீனாக இருந்தாலும் சரி, அகில உலகத்தின் இஸ்லாமிய ராஜ்யத்தின் அதிபதியாக இருந்தாலும் சரி, தப்புகள் உன்னிடமிருந்து வந்தாலும் அல்லாஹ் உன்னை வேதனை செய்வான் என்று தன்னுடைய நப்சை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம். இன்று நாம் ஒரு 10 நாளைக்கு தஹஜ்ஜத் அல்ல இஸ்ராக்கு தொழுது விட்டாலே நம்மை போன்ற பெரிய மனிதர்கள் யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு பெருமையான எண்ணம் வந்து விடுகிறது. அன்பானவர்களே,
சாதாரணமான ஒரு சின்ன அமல். நம்ம மேல அதுதான். நம்ம நாமளே பெருசா நினைச்சுக்கிறோம். நம்மிடம் இருக்கின்ற அமல்கள் எல்லாம் குப்பைக்கு சமம், தூசுக்கு சமம். ஆனா என்ன மாதிரி யார் இருக்கிறா, என்ன மாதிரி யார் குர்ஆன் ஓதுறா, என்ன மாதிரி காலமால தஸ்பீஹ் யார் செய்யறா, என்ன மாதிரி இஸ்ரா சுப்ஹானா யார் சொல்லுறா, இப்படின்னு என்ன வந்தது. எனவே பொதுவாக நாம் பார்த்தா விசாரணை செய்யும் நம்மளை பற்றி. முஹாசபத்து நஃப்ஸ் அலல் ஃபராயில், அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகள், அதில் என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது? 5 வக்து தொழுகை, ரமலான் நோன்பு, ஜகாத், ஹஜ், இதை போன்ற அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நான் கரெக்டா செய்கிறேனா? என்னுடைய பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களுக்கு நான் அவருடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேனா? என்னுடைய உறவினரிடத்தில் சேர்ந்து வாழ்கிறேனா? ஏனென்றால் இவைகள் எல்லாம் பரவு. விசாரணை செய்து கோளாறுகள் இருந்தால் அதை நீக்க வேண்டும். இரண்டாவது முஹாசபத்து நஃப்ஸ் அலல் முஹர்ரமாத், பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஹராமான செயல்கள் இருக்கிறது. நான் தெருவில் நடந்து போகும்போது அந்நிய பெண்கள் யாரையாவது உற்று பார்க்கிறேனா, அல்லது சினிமா போன்ற நாடகங்கள் போன்ற காட்சிகளில் ஆபாச காட்சிகளை கண்டு ரசிக்கின்றேனா, மார்க்கத்திற்கு முரணான அர்த்தங்கள் தருகின்ற மனோ இச்சைகளை தூண்டுகின்ற பாட்டுகளை கேட்கிறேனா? இப்படிப்பட்ட சிந்தனைகள் செய்து இருந்தால் அதிலிருந்து நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும். முஹாசபத்து நஃப்ஸ் அலல் முஹர்ரமாத். மூன்றாவதாக முஹாசபத்து நஃப்ஸ் அலல் கஃப்லா, ஏதோ கடமைகளை செய்வோம், ஏதோ ஹராமிலும் தவிர்ந்திருப்போம், ஆனா கவனமாக செய்ய மாட்டோம், அலட்சியமாக. நேரங்கள் கிடைக்கும் போது அப்படியே செய்தாலும் நாம் என்ன செய்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் தொழுது முடித்திருப்போம், எத்தனை ரக்காத் என்ற ஞாபகம் இருக்காது. என்றாவது ஒரு நாள் வருகிறது என்றால் மனித இயல்பு. இதே நிலை என்றால் அங்கே கோளாறு இருக்கிறது. நம்மிடம் இருக்கின்ற அந்த மறதி, அந்த அலட்சியம், அந்த கவனக்குறைவு, இதை போக்க முயற்சி செய்ய வேண்டும். முஹாசபத்து நஃப்ஸ் அலல் இஸ்ராஃப் ஃபில் முபாஹாத், அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான், மார்க்கம் அதை கூடும்னு சொல்லுவோம். ஆனா அந்த முபாஹாத் இருக்கிறதே, கூடுமான அந்த செயல் இருக்கிறதே, அதற்காக ஒரு வரம்பு இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை மீறி இஸ்ராஃபாக, வீண் விரயமாக செலவு செய்தல், நேரத்தை பயன்படுத்துதல், இவைகள் எல்லாம் நம்மிடம் இருந்தால் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அனுமதிக்கப்பட்ட விஷயம் 10 ரூபாயில் முடியும். ஆனால் அந்த 10 ரூபாயில் முடிகின்ற விஷயத்தை 10,000 ரூபாயில் நாம் முடிக்கிறோம் என்றால் விசாரணை இருக்கிறது. நாளைக்கு அல்லாஹ்வே நீ கல்யாணம் செய்ய சொல்லியிருந்த, எங்க நபியும் நிக்காஹ் சுன்னத்துன்னு சொல்லியிருந்தாங்க, அந்த அடிப்படையில் தான் நான் கல்யாணம் செஞ்சேன். ஆனா கல்யாணத்துக்கு என்ன செலவு? 10 லட்சம் ரூபா. விடுவானா அல்லாஹ்? நிச்சயமாக விட மாட்டான். கல்யாணம் செய்யணும், கல்யாணம் செய்வதற்கு சில அடிப்படை செலவுகள் இருக்கிறது, விருந்துகள் கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது. அந்த வரம்பை மீறி முபாஹத்தானே, அனுமதிக்கப்பட்ட விஷயம் தானே. கல்யாணத்துக்கு முன்னாலே சிம்பிளா சாத்தா ஒரு பாக்கு வெற்றில அல்லது பெண்ணு கேட்கறது உண்டாக்கி கொள்ளுங்க, பெருசா உண்டாக்காதீங்க. அதுவும் அசருக்கு பின்னால ஒரு டீ பார்ட்டியா வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பல வருஷத்துக்கு முன்னால நம்முடைய ஜாமியாவிலிருந்து சட்டங்களை உண்டாக்கி செயல்படுத்தினோம். ஆனால் இப்போது காதல் விளைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாக்கு வெற்றிலை நிச்சய தாம்பூலத்திற்கு மதிய உணவு, அதுவும் பிரியாணி உணவு கொடுக்கப்படுகிறது என்று. அன்பானவர்களே, ஒருவர் சொன்னார், ஹஜ்ரத் பிரியாணி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? பழவு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம்.
பிரியாணி தானே சாப்பிட்றாங்க, அதை போய் ஹராம்னு சொல்றீங்க. இதாங்க இதான் ஒரு முபாஹு, பிரியாணி சாப்பிடலாம். எப்படி கொண்டு வராரு பாருங்க. அங்க என்ன சாப்பிட்றோம்? பிரியாணி தானே சாப்பிட்றோம், பழவு தானே சாப்பிட்றீங்க, அதை கூடாதுங்கிறீங்க. அன்பான முத்தவல்லிகளே, பொறுப்புதாரிகளே, ஒரு கட்டத்திலே முத்தவல்லியாக இருக்கும்போது சட்டங்கள் போடப்பட்டால் அடுத்த புது முத்தவல்லிகளுக்கு அது தெரியாததன் காரணமாகவோ அல்லது அலட்சியத்தின் காரணமாகவோ அனுமதித்து விடுகிறார்கள். அதே மாதிரி அங்கு உள்ள இமாம்களும் சென்று விடுகிறார்கள். கேட்டா ஹஜ்ரத் வந்தாங்க, முத்தவல்லி வந்தாங்க, அப்படிதான் சொல்றாங்க. முத்தவல்லிகளும்